இன்னைக்கு நமக்கு டின்னருக்கு சாப்பிட்றதுக்காக பவானி கஞ்சி கூடவே கேரளா ஸ்பெஷலாக இருக்கிற சுட்டரைச்ச தேங்காய் சம்மந்தியாக இருந்துச்சு. பவானி கஞ்சியோட ரெசிபி சொல்லி கொடுக்குமான்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. தட்டைப்பயிர்லும் செஞ்சு எடுத்துக்கலாம், பாசிப்பயிர்லும் செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம தட்டைப்பயிர் தான் எடுத்திருக்கு. 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிர், 1/2 கப் அளவுக்கு மட்டை அரிசி. மட்டை அரிசி தான் தட்டைப்பயிர் கூட கரெக்டாக மேட்ச் ஆகும். அப்போ தான் ஒன்றா போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே நல்லா கழுகி குக்கருக்குள்ளே போட்டுருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நெய் மாதிரி வேகணும், அப்போ தான் கஞ்சிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றா வேக வைக்காமல் கொஞ்சம் 2 விசிலுக்கு அப்புறம் செக் பண்ணுங்கள். அப்புறமா எவ்வளோ வேணுமோ விசில் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு கேரட், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கூடி சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. எவ்வளோ தண்ணி வேணுமோ கஞ்சிக்கு அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு டைம் கொதிக்க விட்டுக்கோங்க. கேரட் ஒரே ஒரு டைம் கொதிச்சா போதும், ரொம்ப அதிகமாக வெந்து போக வேண்டியதில்லை. பாருங்க, பவானி கஞ்சி ரெடியாக இருக்குது. அடுத்தது இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கேரளா ஸ்பெஷல் சுட்டரைச்சி தேங்காய் சம்மந்தி. தேங்காய் சுடலை, தேங்காய் பச்சையாக தான் எடுத்திருக்கு. 1 கப் அளவுக்கு தேங்காய், 4-5 காரமாக இருக்கிற வரமிளகாய் நெருப்பில் போட்டு சுட்டு எடுத்துருக்கு. 4-5 சின்ன வெங்காயம் அதே மாதிரி நெருப்பில் போட்டு சுட்டு தோல் எடுத்ததுக்கு அப்புறம் சேர்த்துருக்கு. கொஞ்சமாக புளி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுவும் சேர்த்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கு. எல்லாமே சேர்த்து கல்லில் அரைச்சி எடுத்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பவானி கஞ்சி சுட்டரைச்ச தேங்காய் சம்மந்தி ரெடியாக இருக்கும்.